ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பேக் பண்ணால் இப்போ எல்லாம் இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாம் பரபரப்பாக பேசுகிறது இந்த பிக் பாஸ் பற்றி தான். இந்த ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப சரியாக கேட்டால் ரொம்ப ரொம்ப சவறு. 2 பேரும் ஆடி ஆட்டம் என்னன்னு சொல்லுவாங்க, அந்தளவு ஆடிட்டு அதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒரு மனச்சாட்சியே இல்லாமல் 2 பேரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள். அதுதான் ரொம்ப ஹைலைட்டுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நேற்று 2 பேருக்குமே கொடுத்துட்டாங்க. இதனால் எல்லா ரசிகர்களுமே பார்த்தீங்கன்னா பொங்கல் தீபாவளி மாதிரி மிகப்பெரிய ஒரு திருவிழாவே கொண்டாடினாங்க. நிறைய பேர் கேக்லாம் வாங்கி வச்சு கொண்டாடினாங்க. ரொம்ப அப்போ எந்த அளவு மனசு காயப்பட்டிருக்கும் பாருங்கள். இப்போ உள்ள உள்ளவங்களும் பார்த்தீங்கன்னா சபரி விசில் அடித்தாங்க, திவ்யா எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இவங்களுக்கு சொல்லியிருக்காங்க, பிக் பாஸ் ரெட் கார்டு கொடுத்தா என்னென்ன தீமைன்னா உங்களுக்கு எந்த சீரியல் எதுவுமே கிடையாது. இப்போ பார்த்தா மகாநதி சீரியலில் நடிக்கிறாரு, இனிமேல் இவர் நடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுலேயும் விளக்கிட்டாங்க. இன்னும் ஒரு வருஷத்துக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. கமருதீன் கதறி அழுதுறாரு, காலில் விழுந்தாரு, பார்வதி மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டாங்க. இவங்களுக்கு எதுவுமே கிடையாது. வரவேற்பு கிராண்ட் ஃபைனலில் கூட பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அழைப்பு கிடையாது. இப்படி எல்லாத்துலேயுமே தமிழ்நாடே இவங்களை ஒதுக்கி வச்ச மாதிரி இருக்குது. எல்லாருமே பயங்கரமாக திட்டி தீர்த்துருக்காங்க. ஒரு பெண்ணு பார்த்தீங்கன்னா இன்னொரு பெண்ணை இவ்வளோ கேவலமாக பண்ணுவாங்களா அப்படின்னா பார்வதி மட்டும்தான் முடியும். உலகத்திலே ஒரு பொண்ணு மோசமான ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு பார்வதி தான் சொல்லணும். அந்தளவு மோசமாக பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவை பிடிச்சி தள்ளியிருக்காங்க. சாண்ட்ரா 2 சின்ன குழந்தைங்க இருக்குது, 5 வயசு குழந்தைக்கு தாய். அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த 2 குழந்தைகளோட கதையை நினச்சி கூட பார்க்கல. கொஞ்சம் அதுதான் வினோத் சொன்னார், கொஞ்சமாவது அவங்க நினச்சி பார்த்தாங்களா? கீழே உடம்பு சரியாமல் போய் டாக்டர்கிட்ட காட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு போச்சு. இப்போ இதனாலே பார்த்தா ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்போ என்னென்னா இன்றைக்கி இப்போ தான் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இன்றைக்கி ஒருத்தரை வெளிப்படணும். ஸோ சுபிக்ஷா இப்போ வெளியேறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா தான் விளையாடினாங்க, இருந்தாலும் சரி ஒருத்தர் வெளியேறணும் அப்படின்னால இன்றைக்கி சுபிக்ஷா வெளியேறியிருக்காங்க. இதன் மூலமாக பணப்பெட்டி அவங்க எடுத்துகிட்டு போவாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் அதுக்குள்ளேயே அவங்க வெளியேறிட்டாங்க. இப்போ 6 பேர் இருக்காங்க. இந்த வாரம் பணப்பெட்டி யார் எடுத்துகிட்டு போகிறா அப்படின்னு தெரியல. அப்போ அது மூலமாக ஒருத்தர் வெளியேறிடுவாங்க. கண்டிப்பாக ஒருவேளை சாண்ட்ராக்கு பணத்தை இருக்குதுனால அவங்க எடுத்துகிட்டு போகலாம். இப்போ இன்னொருத்தர் யார் வெளில போவா அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 5 பேர் யார் வருவாங்கன்னு. இப்போ 5 பேருக்குள்ளே பார்வதியும் கமலும் 2 பேருமே இருந்தாங்க. இப்போ 2 பேருமே விலகி போனதால் இப்போ அரோரா ஃபைனலி டாஸ்க்கை அவங்க தான் எடுத்ததுனால அவங்க தான் அந்த டிக்கெட்டை வாங்கியிருக்காங்க. உடனே அவங்க உள்ளே போயிருக்காங்க. இப்போ கடைசியாக ஒருத்தர் வெளியில் போகுது யார் அப்படின்னு தெரியல. ஏன்னா அது சபரி நல்ல இதில் இருக்கார். இப்போ சாண்ட்ரா, விக்ரம் இந்த 2 பேரில் யாரோ ஒருத்தர் தான் வெளியே போகிறாங்க. அது யார் போவாங்க, சாண்ட்ராவா விக்ரமா அப்படின்னு தெரியல. 2 பேரில் யார் வெளில போவாங்கன்னு மக்கள் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். இப்போ நல்ல ஒரு டிஆர்பி ரேட் வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ பாராட்டுறாங்க. விஜய் சேதுபதியை, விஜய் டிவியை எல்லாருமே பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரெட் கார்டு கொடுத்ததுன்னே பொறுத்தது போதும் பொங்கியல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர் எத்தனோ தடவை கொடுத்தாரு, கொடுத்து பார்த்தாரு. இப்போ அழுதுகிட்டே 2 பேரும் வெளியில் போயிட்டாங்க. ரொம்ப சரி, எல்லாருமே திட்டி தீத்துற. இனிமேலாவது நல்லது மட்டும் நினைங்க, நல்லது நடக்கும். கெட்டது நினச்சிங்கன்னா கெட்டது தான் நடக்கும்னு சொல்லுவாங்க. சாண்ட்ராவை தள்ளி விட்டு கெட்டது பண்ணாங்க. இப்போ அவங்க வாழ்க்கையே போச்சு. இனிமேல் வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம் அவங்களுக்கு. இதனால் நல்லது நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லது நடித்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்யூச்சர் கிடச்சிருக்கும். இப்போ கெட்டது நடிச்சனால கெட்டது போச்சு. என்றைக்குமே நல்லது நினைங்க, நல்லது நடக்கும். கெட்டது யாருக்குமே நினைக்காதீங்க. அது திரும்ப உங்களுக்கே குடிச்சிடும். அது இந்த காலத்தில் நீங்கள் கெட்டது பண்ணீங்க சான்றாக திரும்ப அவங்களுக்கே கிடச்சிதா, இதுதான் கர்மான்னு சொல்லுவாங்க. திருப்பி அடிச்சதில் கர்மா. 24 மணி நேரத்தில் ரெட் கார்டு கிடச்சிதா இல்லையா? அந்த மாதிரி நல்லது நினச்சிங்கன்னா நல்லது உங்களுக்கு 24 டபுளாக கிடைக்கும், இல்லை கெட்டது கிடைக்கும். நன்றி, வணக்கம்.